அட குருட்டு புனியே, அடுப்புக்குள்ளே போய் பூருவ. சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? நகட பாண்டியா. ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம விலங்குகள் செய்த காமெடியான சட்டைகளும் ரேண்டமான சில ஃபன்னி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன உடம்பு, என்ன மசிலியா, சும்மா தலன்னு இருக்கு. சரியான நாட்டுக்கட்டையா இருக்கும் போல. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல ஃபன்னான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அட பாவீங்களா, அந்த ரூம்ல போய் பர்த்டே கொண்டாடுவீங்க. ஆமா, அது என்ன இவங்களோட பாத்ரூம்ல லேடிஸோட உள்ளாடை எல்லாம் இருக்கு. ஒரு மனுஷன் நிமிடம் பாத்ரூம் கூட போக விடாம 4 பேரும் இப்படி எரும மாடு மாதிரி வந்து பாத்ரூம்ல நிக்கிறீங்களே, அவன் கேக்குக்கு பதிலு வேற ஏதாச்சும் தூக்கி உங்க மூஞ்சில பூசிட்டா என்னடா பண்ணுவீங்க? அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ் போல. வேலண்டாடே சொல்றது கேளு, இந்த விபரீத முடிவுலாம் எடுக்காத, அப்புறம் நாங்க பொறுப்பு இல்ல. அட பாவி, அப்பயே சொன்ன கேட்டியா? அம்மா எங்கம்மா அவன் போன ஆளைய காணோம். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அட தடி மாட்டு பையில, கடல்ல குதிக்கிறேன்னு சொல்லி மொத்த பேர் சொல்லி முடிச்சு விட்டியடா. அம்மா யாருடா அது? ஏ காக்கா, என்கிட்ட சலசம் பண்றதுக்குனே வருவீங்களா? தனுஷ் ஃபேன்ஸ், ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் இருந்தா இவர் பாடுறத கொஞ்சம் கேளுங்களேன். உசுரே நீதானே நீதானே இளலாவும் கூட நான்தானே எதுவும் வேணாமே. யோ பெருசு, இன்னும் கொஞ்சம் தம் கட்டி பாடினா போய் சேர்ந்துருவ போல. இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் பாண்டது நீ கேட்டியா? எதுவும் வேணாமே. கொத்துறான்டா, அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். காலையில எந்திரிச்சதும் சும்மா இருக்காம ஏதாச்சும் வேலை செய்யுங்கன்னு அம்மா சொன்னதுக்கு இப்படியாப்பா 2 பேரும் பண்ணுவீங்க? பேயே பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரி மண்டக சாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்ல வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேச குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு குடுக்கிற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியல. அதான் நீ என்னையா தண்ணியில தூக்கி போட போற? இருடி, கடவுள் உன்னை பார்த்துப்பான். வீட்டுல அப்பா அம்மா இல்லனா புதுசா வாங்கின பெட்டோட கதி எல்லா வீட்லயும் இதுதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. என்னலே இந்த பூனையோட மூஞ்சி அப்படியே இந்த பாக்கெட்ல இருக்கு. அதுவும் சைஸ் கூட மாறாம அப்படியே இருக்கு பாருங்களேன். ஏ பூனை, ஒழுங்கா உண்மையை சொல்லு. உனக்கும் இந்த கம்பெனிக்காரருக்கு என்ன லிங்க்? சொல்லுங்க. நீங்க யார்? நீ போ, நீ வா. டேய் நில்டா, உன்னை செக் பண்ணணும். உள்ள ஏதோ வச்சிருக்க போலியே. என்ன வச்சிருக்க உள்ள? ஒழுங்கா எடுத்து பார்க்கணும். ஏய் குரங்கு, சொன்னா கேளு, உள்ள எதுவும் இல்ல, என்ன விட்டுரு. ஏய், நான் பார்த்தே ஆகணும். நீ உள்ள ஏதோ பெருசா வச்சிருக்க. அது பழம் இல்ல குரங்கு. ஓ, பிஸ்கட் பாக்கெட்டா? சரி, உன்னை முட்டுறேன், பழிச்சு போ. ஏய் யானை, என்னல பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு? ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கேன். ஆசீர்வாதம் மண்டையில தானே பண்ணுவாங்க, நீ என்ன? டேய் மூடுறா, வந்துட்டான். ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ.
மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. ஓ யாருமா வீட்ல மோ வாமா வெளியேமா வாயா புல்ட்டு சொல்ல கொண்டு வா காலங்காத்தால என்ன விஷயம்? வரி வாங்க வந்திருக்கோம். வரியா? என்ன வரி? நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம், அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம். டேய் அரவிந்த் பாத்ரூம்ல போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா, கதவு திறக்க மாட்டேங்கிறான். ஏதாச்சும் ஆயிருக்க போதுடா, உடனே கதவு உடைங்க. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். சிவனே நம்ம ஊர்ல சிவனேன்னு போயிட்டு இருக்காரு. தலைவா தலைவா, நீங்க எங்க மேல ஊதுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. அப்படியே ஒரு எட்டு எங்க கைலாசத்தை பாத்துட்டு போறான்னு போயிட்டு இருக்கேன். என்னடி இது? திண்டுக்கல் ரீட்டாவோட ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குறதுக்கு ட்ரெயினை நடுவழியில நிறுத்தின பாத்தியா? நீ தாண்டா டிரைவர், உன்னை வச்சு தாண்டா வண்டி ஓட்டணும். இது கூட பரவாயில்ல, இங்க ஒருத்தர் என்ன பண்ற பாருங்க. டேய் நீ என்னடா பனை மரத்தை கற்பழிச்சிட்டு இருக்க? சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. ட்ரவுசரை ஊத்திட்டு ரேப் பண்ண போறேன். இனிமே உங்க ஊருக்கு ஆடல பாடல நிகழ்ச்சிக்கு பர்மிஷனே கிடையாதுடா. என்னடா இது? நான் கூட டக்குன்னு பார்த்ததும் என்னடா இதுன்னு பயந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அந்த பயப்புல அந்த பொண்ணுக்கு அந்த பக்கமா குனிஞ்சு நின்னு யோகா பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இந்த போட்டோ இந்த ஆங்கிள் எடுத்தது? அட கன்றாவியே. அடே மொட்டை மண்ணிங்களா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடா, பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. இதனாலதான் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லிருப்பாங்க போல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. முன்னாடி நிக்கிறாங்களே ஒரு லேடி, அவங்களோட கைதான்ப்பா இது. ச்சே என்ன மைண்ட் இது? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இவர்கிட்ட யாராச்சும் புரிய வைங்கப்பா. போன் பேல எழுதிருக்கிறத ஸ்கேன் பண்ணாலாம் ஸ்கேன் ஆகாது, கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணாதான் ஆகும்னு. அட என்னடா இது, இவ்வளவு நேரம் ஸ்கேன் பண்ற ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு லட்டு மாதிரி இவ்வளவு சான்ஸ் கிடைச்சும் அதை கோட்டை விட்டு நிக்கிறானுங்களே. இவனுக்குலாம் ஃபியூச்சர்ல இந்தியா டீம்ல செலக்ட் ஆனா என்ன ஆகுறது? பாகிஸ்தான் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோ கால் ஃபீச்சர்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எப்படி வீடியோ கால் பேசிருப்பாங்க? இப்படிதான். அட பாவி, ஜன்னலுக்கு பின்னாடி நின்னு வீடியோ கால் மாதிரி ஏமாத்திரியடா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சில பேருக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்களுக்கான சூனியத்தை அவங்களே வச்சுப்பாங்க. அப்படிதான் இந்த ஆளும் வச்சுக்கிட்டாரு. மச்சான் உன்னால முடியும்டா, நீ ஏறி அடி, நான் தூக்கி விடுறவன. கரெக்டா குறி பார்த்து அடிக்கணும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்டாலே, கிரியேட்டிவிட்டி லெவல் யாதெனில் அது இதுவே. என்ன கிரியேட்டிவிட்டி ரோட்ல தனியா ஒரு பொண்ணை நிம்மதியா போறானுங்களா, ஃபாலோ பண்ணிட்டே போறானுங்க பாரு பொறுக்கி பசங்க. பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு, ஒவ்வொருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணி இருக்கு. கண்ணில் கம வச்சு கொல்லுறியே கொல்லுறியே. இப்போ ரீசெண்டா சென்னையில் நடந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் ட்ராக்ல ஒருத்தர் அசால்ட்டா தண்ணி கணக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு.
கேக்குறேன்ல யாரா நீ? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். இவங்க பண்ற அலும்பு பத்தாதுன்னு இந்த நாய்ங்க வேற. ஏ நாயே, இங்க இருந்து ஒழுங்கா ஓடிப்போ. பரேடு வரும்போது குறுக்க வரியா? ஓடிப்போ சொல்றல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறேன்னு சொல்லி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க போறான்னு பார்த்தா போனாம பாருங்க ஒரு இடத்துக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.